கிறிஸ்துவுக்குள் எனக்கு அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே என் அன்பின் வாழ்த்துதலை சொல்லிக் கொள்கிறேன். கர்த்தருடைய பெரிதான கிருபையினால 2வது மாதத்தில் 2வது வாரத்துக்குள்ளாய் அடியெடுத்து வைத்திருக்கிறோம். இந்த மாதத்தின் வாக்குத்தத்தத்தின்படி ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை என்ற வார்த்தைகளை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். இந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற விடாதபடி உங்கள் வாழ்க்கையில் வருகிற அநேகமான போராட்டங்கள், பிரச்சனைகள் எல்லாவற்றிலிருந்தும் கர்த்தரை விடுதலை தரும்படியாய் உன்னத கர்த்தருக்கு ஆராதனை செலுத்தி அவருக்கு முன்பாக உத்தமத்தோடும் உண்மையோடு நிற்கும்போது அவர் நமக்காக ஜெயக்கொடி ஏற்றுகிறவர். அன்பானவர்களே, இந்த வாரத்தின் வாக்குத்தத்தத்தின்படி ஏசாயா 54:17 முன்பகுதியிலே உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும் என்று சொல்லப்பட்ட வார்த்தையின்படியாய் உங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். எனக்கு அன்பானவர்களே, இந்த மாதம் தேவன் நமக்கு கொடுத்த இந்த வாக்குத்தத்தத்தின்படி உங்களுக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதற்கு எந்த வல்லமைக்கும் அதிகாரம் இல்லை. வேத புஸ்தகத்திலே 1 சாமுவேல் 17:34-35 வாசிக்கும் போது தாவீதுக்கு முன்பாக ஒரு சவால் வருகிறது. அவன் சவுலை பார்த்து சொல்கிறான், என் தகப்பனின் ஆட்டை மேய்த்துக் கொண்டிருக்கின்ற போது ஒரு விசை ஒரு சிங்கமும் ஒரு விசை ஒரு கரடியும் வந்து என் ஆட்டை பிடித்துக் கொண்ட போது நான் அதை தொடர்ந்து போய் அதை அடித்து அதன் வாய்க்கு அதை தப்புவித்தேன். எனக்கு அன்பானவர்களே, தேவன் உங்கள் கையில் கொடுத்த ஆசீர்வாதத்தை பறிக்க சிங்கங்களும் கரடிகளும் போன்ற வல்லமைகள் எழும்பி வரும்போது இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அதோடு யுத்தம் செய்து நாம் ஜெயமெடுக்க கர்த்தர் உதவி செய்ய போதுமானவராயிருக்கிறார். இதைத்தான் சங்கீதக்காரன் சொல்லுகிறான் 27:3 எனக்கு விரோதமாய் ஒரு பாளையம் இறங்கினாலும் என் இருதயம் பயப்படாது, என்மேல் ஒரு யுத்தம் எழும்பினாலும் அதில் நான் நம்பிக்கையா இருப்பேன் என்ற வார்த்தையின்படியே எதிரான சூழ்நிலைகள் எழும்பும் போது நம்முடைய இருதயம் பயப்படாதபடி தேவன் மீது நம்பிக்கை வைத்து அதை நோக்கி பார்க்கும்போது சங்கீதம் 27:5 சொல்லப்பட்ட வார்த்தையின்படியாய் தீங்கு நாளில் அவர் நம்மை அவருடைய கூடாரத்தில் மறைத்து நம்மை அவருடைய கூடார மறைவில் ஒளித்து வைத்து கண்மலையின் மேல் உயர்த்துவார். எனக்கு அன்பானவர்களே, காத்தூரானாகிய கோலியாத்தை கண்டு இஸ்ரவேல் சேனைகள் பயந்து நின்றபோது கர்த்தரை தன் நம்பிக்கையாய் கொண்ட மனிதனான தாவீது, என் தேவனாலே ஒரு சேனைக்குள் பாய்வேன், என் தேவனாலே ஒரு மதிலை தாண்டுவேன் என்று சொல்லி தேவாதி தேவனை தன் நம்பிக்கையாக கொண்டு கோலியாத்தை வீழ்த்தினான். அவர் உங்கள் நம்பிக்கையாக இருக்கும்போது எதிர்த்து வருகிற சிங்கத்தையும் கரடியையும் நாம் மேற்கொள்ள முடியும். நமக்கு எதிராயிருக்கிற கோலியாத்தை வீழ்த்துவதற்காக பலத்தை தேவன் கட்டளையிடுவார். நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவன் நம்மோடு இருக்கிறார். எதிராய் எழும்பும் எல்லா வல்லமைகளையும் உடைத்தெறியக்கூடிய கிருபையை கர்த்தர் உங்கள் மேல் வைப்பார். கிறிஸ்துக்கு அன்பானவர்களே, தாவீதுக்கு விரோதமாக பெலிஸ்தியர்கள் எழும்பி வரும்போது தாவீது கர்த்தரிடத்தில் விசாரித்தான். அப்பொழுது கர்த்தர், நீ நேராய் போகாமல் அவர்களுக்கு பின்னாலே சுற்றி முசுக்கட்டை செடிகளுக்கு எதிரே இருந்து முசுக்கட்டை செடியின் நுனியிலே செல்கிற இரைச்சலை கேட்கும் போது சீக்கிரமாய் எழும்பி போ என்ற கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு புறப்பட ஆயத்தமானான். அப்பொழுது பெலிஸ்தரின் பாளையத்தை முறியடிக்க கர்த்தர் அவனுக்கு முன்பாக புறப்பட்டார். அப்பொழுது தாவீது பெலிஸ்தர்களை முறியடித்தான். பிரியமானவர்களே, மிகப்பெரிய கூட்டம்தான் அந்த பெலிஸ்தரின் கூட்டம். அந்த கூட்டத்தை ஒப்பிட்டு பார்க்கும்போது தாவீதுடன் இருந்த கூட்டம் மிகவும் சிறிய கூட்டம்தான். ஆனாலும் அவன் தேவ சித்தம் அறிந்து கர்த்தருடைய வார்த்தையின்படி முன்னேறி சென்றான். எதிர்த்து வந்த பெலிஸ்தியர்கள் முறிந்து ஓடினார்கள். எனக்கு அன்பானவர்களே, நம்முடைய காரியத்தை தேவனிடத்தில் விசாரித்து அவருடைய வார்த்தையின்படி நாம் செயல்படும் போது நமக்கு விரோதமாக ஒருவரும் எதிர்த்து நிற்க முடியாது. எனக்கு அன்பானவர்களே, கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அதன் வழியாய் நடக்கும் போது கர்த்தர் உங்களுக்கு முன்பாக சென்று எல்லா வல்லமைகளையும் முறியடித்து ஜெயமெடுத்து தர கர்த்தர் போதுமானவராயிருக்கிறார். சங்கீதம் 27:6
இப்பொழுது என் தலை என்னை சுற்றிலும் இருக்கிற என் சத்துருக்களுக்கு மேலாக உயர்த்தப்படும். அது நிமித்தம் உடைய கூடாரத்தில் என் ஆனந்த பலிகளை இட்டு கர்த்தரை பாடி அவரை கீர்த்தனம் பண்ணுவேன் என்று தாவீது சொல்கிறார். அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் ஒவ்வொரு நாளும் அவரை பாடி துதித்து மேன்மையான ஆசீர்வாதங்களை சுதந்தரித்து அவருக்கு சாட்சியாய் வாழ்வோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபம் செய்வோம். நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளையும் எங்கள் ஆயுசு நாளோடு பெருக பண்ணியிருக்கிறீரே, அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. நன்றியோடுமை நோக்கி பார்க்கிறோம். எங்களுக்கு விரோதமாய் எழும்பி போராடுகிற யுத்தங்களையும் யுத்தத்தின் வல்லமைகளையும் முறித்தெடுகிற அதிகாரத்தை கொண்ட என் தேவாதி தேவனே, இன்றைக்கு அநேக குடும்பங்கள், அநேக பிள்ளைகள் தங்கள் வாழ்க்கையில் ஏற்படுகிற போராட்டங்களை கண்டு பயந்து நடுங்கி தங்கள் வாழ்க்கையே மாற்றிக் கொள்ளுகிற காரியத்தை பார்க்கிறோம். கர்த்தருடைய கரம் ஒரு வீச இந்த குடும்பங்களின் மேல் இறங்கட்டும். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற யாராய் இருந்தாலும் அவர்களுக்குள் இருக்கிற பயங்களை மாற்றுங்க, வேதனைகளை மாற்றுங்க, கண்ணீரை மாற்றுங்க. ஆண்டவரே, கிருபையும் உலகா பிரசனம் பாதுகாப்பும் அந்த பிள்ளைகளோடு இந்த ஜெயம் எடுக்க கர்த்தர் உதவி செய்வீராக. நீர் ஒத்தாசி அனுப்புகிற பர்வதம் என்பதை ஒரு விசை உறுதிப்படுத்தும். கிருபையின் கரம் ஒவ்வொரு பிள்ளைகளோடு இருந்தும் என்னென்ன எதிர்பார்ப்போடு முடத்தில் வைக்கிறாங்களோ அந்த விண்ணப்பங்களை கேட்டு விண்ணப்பங்களுக்கு பதில் கொடுப்பீராக. நாமத்தை மைமைப்படுத்துவீராக. ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை என்ற அந்த உடைய வார்த்தைகளை கர்த்தாவே உடைய பிள்ளைகளுக்கு உறுதியாக்கி தருவீராக. எல்லா மகிமையுமாக்கு இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம். வாக்குத்தத்தமுள்ள ஆசீர்வாதங்களை உரிமையாக்கிக் கொள்ளுகிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.